சின்ன மலையோர கிராமம் அது. அந்த கிராமத்தில் ஆதவன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு அதிக நண்பர்கள் இல்லை. காரணம், அவன் பேசுவதை விட கவனிப்பதையே அதிகம் செய்தான். ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிந்தவுடன் அவன் மலையின் மேலே ஏறி கீழே உள்ள கிராமத்தை பார்த்து கொண்டிருப்பான். இவன் எப்போதும் தனியாகவே இருக்கிறான் என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் ஆதவன் தனியாக இல்லை. அவன் கனவுகளோடு இருந்தான். ஒரு நாள் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த கிராமத்தில் கடுமையான வறட்சி வந்தது. கிணறுகள் வறண்டன, பயிர்கள் காய்ந்தன, மக்கள் கவலையில் மூழ்கினர். அந்த இரவு ஆதவன் மலையில் உட்கார்ந்தபடி வானத்தை பார்த்தான். மழை எப்போது வரும் என்று அவன் மனதில் கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. மலையின் மேலே பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சின்ன நீர்த்தேக்கம் இருந்தது. எல்லோரும் அதை மறந்துவிட்டிருந்தனர். அடுத்த நாள் அவன் கிராம மக்களிடம் சென்று சொன்னான், மலையின் மேலே இருக்கும் அந்த பழைய தடாகத்தை சுத்தம் செய்தால் மழை நீரை சேமிக்கலாம். முதலில் யாரும் நம்பவில்லை. ஒரு சிறுவன் சொல்லுவதை நாமா கேட்க வேண்டும் என்று சிலர் சிரித்தார்கள். ஆனால் ஆதவன் விடவில்லை. அவன் தனியாகவே அந்த தடாகத்தை சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். அவனை பார்த்து ஒருவராக இருவராக பலர் சேர்ந்தார்கள்.